அஞ்சாம் பாவகத்தில் என்னென்ன இருக்குது? பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்குது, சரிங்களா? குலதெய்வ வழிபாடு இருக்குது. பூர்வீகத்தில் நம்ம இருக்கக்கூடிய சிறப்பு இருக்குல்ல, இந்த உள்ளூரில் நல்லா பேரும் புகழும் வாழணும்னா அஞ்சாம் பாவகம் நல்லா இருந்தால் தான் பேரும் புகழும் வாழ முடியும். ஒருத்தர் பேரும் புகழும் அடையணும்னாலும் அந்த அஞ்சாம் பாவகம் மிகச் சிறப்பாக இருக்கும். இருக்கிற பாவகத்திலேயே அஞ்சாம் பாவகம் வந்து சிறப்பாக இருந்தால் எல்லா பாவகம் அடிவாங்க. இப்போ ஒருத்தர் பரிகாரம் பண்ண போகிறீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேனியிலிருந்து நம்ம சீனிவாசன் ஐயா வந்திருக்காரு. அவர் இப்போ நம்ம வாஸ்து கிளாஸ்லேருந்து தான் ஜாமக்கோல் பிரசன்னம் மனையடி சாஸ்திரம் இப்போ தான் அவர் ஐயாவுடைய அறிமுகம் எங்களோட தொடர்பில் இருக்கிறார். இப்போ முதல்ல அவர் மேடையில் இன்றைக்கி நம்ம ஏற்றி அது ஏற்கனவே மேடையில் பேசியிருந்தாலும் இன்றைக்கி நம்முடைய மாணவனாக நம்முடைய மேடையில் பேசுகிறாரு. முதல்ல அவர் வந்திருக்கிறனால அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தம் நம்ம பண்ணணும். சீனிவாசன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவமும் அதில் இருக்கக்கூடிய அதிசயங்களும் எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை தான் அற்புதமாக பேச வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா இப்போ நான் ஒரு 5ஆம் பாவகத்தை பற்றி பேச வந்திருக்கேன். 5ஆம் பாவகத்தில் என்னென்ன இருக்குது? பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்குது, சரிங்களா? குலதெய்வ வழிபாடு இருக்குது. பூர்வீகத்தில் நம்ம இருக்கக்கூடிய சிறப்பு இருக்குல்ல, இந்த உள்ளூரில் நல்லா பேரும் புகழும் வாழணும்னா 5ஆம் பாவகம் நல்லா இருந்தால் தான் பேரும் புகழும் வாழ முடியும். ஒருத்தருக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 5ஆம் பாவகம் நல்லா இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். குருவும் 5ஆம் பாவகம் தெளிவாக இல்லாட்டி நல்ல குழந்தை பிறக்காது. அது நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச டெபாசிட்டு புண்ணியங்கள் செஞ்சுருப்போம்ல, பிறகு அதான் தேடி போயின்னா யாருக்கு வராது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்குன்னா 5ஆம் இடம் வராது, சரிங்களா? மேடை பேச்சு, நல்ல ஒழுக்கம், காதல், நம்ம ஆசைப்படுறது அடையிறது, சரிங்களா? இது பூரா 5ஆம் பாவத்தில் தான் வரும். நல்ல தெளிவான புத்தி இருக்கும்ல, புத்தி எத்தனையோ புத்தி இருக்குது, தெளிவான புத்தி. குருவோடைய காரகத்துவம் என்னமோ அதுதான் 5ஆம் பாவத்தில் இருக்கும். இப்போ ஒரு கூலி வேலை செஞ்சுருப்பார், அவருக்கு 5ஆம் பாவகம் நல்லா இருக்கும். அவருடைய பிள்ளையை பாருங்கள், நல்ல குழந்தைய பிறக்கும். அவர் இளமையில் கஷ்டப்பட்டு முதுமையில் பிள்ளையை நல்லா வந்து வேலை வெட்டிக்கு போய் நல்லா உயர்ந்த நிலைமைக்கு போய் பெத்த தாய் தகப்பனுக்கு வந்து நல்ல மரியாதை இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா இவன் உடம்புல பூரா கெட்ட எண்ணம் கெட்ட புத்தி தான் ஓடும். அதன் அடிப்படையில் தான் அடிப்படையில் தான் அவனுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்காது. முன்னோர்கள் செஞ்ச பாவம் இருக்கும்ல, கிடைக்காது. அவங்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். நான் கொள்ள பேரை வந்து பார்த்துருக்கேன். கோடீஸ்வரனாக இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கினா இருந்தாலும் அந்த பையங்க வளர 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 புத்திரஸ்தானம் நல்லா வளர 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 இருக்கிறத குறைச்சிடுவாங்க, டவுன் ஆகிரும். கடைசியில் போகும்போது பிள்ளைகளை இவர் தான் காப்பாற்றணும் கடைசி வரைக்கும். 5ஆம் பாவகம் நல்லா இருந்துச்சுன்னா பிள்ளைய கடைசியில் இவங்களை உட்கார வச்சு காப்பாற்றுவாங்க. பிள்ளைகள்னால் இப்போ நம்ம என்னதான் பேரும் புகழுமாக இருந்தாலும் பிள்ளைய வந்து ஒரு வீட்டில் வந்து நல்ல குழந்தை இருந்தால் தான் பிற்காலங்களில் அந்த ஊரில் ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும். நீங்கள் பேரும் புகழுமாக எதை வச்சு சொல்லுவீங்க? அந்த உள்ளூருக்குள்ளே வந்து நம்ம வந்து உள்ள ஊருக்குள்ளே ஒரு மரியாதை இருக்கணும், பேரு புகழ் இருக்கணும்னா பிள்ளைகளை வச்சு தான் சொல்லுவாங்க. நல்ல குழந்தைகள் பிறக்காட்டி நம்ம இருக்குது அது புரோஜனமும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. காலமெல்லாம் கஷ்டம்தான் படணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும். பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறது எப்படி? நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், சரிங்களா? கஷ்டத்துக்காண்டி பொய் சொல்லக்கூடாது, தர்மநாயகத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பாக அடுத்த பிறவிலையாவது நமக்கு 5ஆம் பாவகம் நல்லாயிருக்கும், ரைட்டுங்களா? ஒரு பூர்வீகத்தில் சிறப்பு அடையணும்னா அந்த ஊரில் அவனுக்கு எல்லா வசதி இருந்தாலும் சிறப்படைய முடியும். ஒரு ஒழுக்கத்திலிருந்து, ஒரு தர்மத்திலிருந்து. ஒரு ஊருக்குள்ளே போகிறோம், ஒரு குடும்பத்தை பற்றி உங்களை கேட்குறோம், அவங்க நல்லவங்கன்னுவாங்க.
ஒருத்தரை கேட்குறேன் தெரியாதான்னுவாங்க. அந்த பூர்வீக சிறப்புக்கு பூரா அதான். ஒருத்தர் பேரும் புகழும் அடையணும்னாலும் அந்த 5ஆம் பாவகம் மிகச்சிறப்பாக இருக்கணும். இருக்கிற பாவகத்திலேயே 5ஆம் பாவகம் வந்து சிறப்பாக இருந்தால் எல்லாம் பாவகம் அடிவாங்க. இப்போ ஒருத்தர் பரிகாரம் பண்ண போகிறீங்க, நீங்கள் 5ஆம் பாவகம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நினைக்கிறது நடக்கும். நியாயமான ஆசைப்படுவீங்க, அநியாயமாக பேராசைப்பட மாட்டீங்க. பேராசை வராது. 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா பேராசை வரும். நமக்கு நடைபெறாத விஷயத்தினா நம்ம வந்து சிந்திப்போம், ரைட்டுங்களா? அவங்க பண்ணுற காதல் சக்ஸஸ் ஆகாது, நிறைவேறாத காதலாக போயிடும். அவங்க பண்ணுறது நிறைவேறாத காதலாக போயிடும். இவங்க 5ஆம் பாவம் வளர்த்துருந்துச்சுன்னா நியாயமான காதலாக இருக்கும். பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்காம அவங்க திருமணம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய நினைப்பு பூரா சக்ஸஸ் ஆகும், ரைட்டுங்களா? அந்த 5ஆம் பாவம் எதுலேருந்து வருதுன்னா பூர்வ புண்ணியத்தினாலையும் நம்ம செய்கிற ஒரு தர்மத்தினாலே தான் வருது, ரைட்டுங்களா? அதனால் அது வந்து விலைக்கு வாங்க முடியாது. விலைக்கு வாங்க முடியுமா? நல்ல குழந்தைய போய் நீங்கள் விலைக்கு வாங்க முடியுமா? மனைவியை கூட ஒரு மனைவி இல்லாட்டிட்டு ஒரு மனைவி கட்டி போடுறாங்க. எனக்கு நல்ல குழந்தை வருதுன்னு எந்த கடையில் போய் நீங்கள் வாங்கிடுவீங்க சொல்லுங்கள்? நீங்கள் தெய்வத்திட்ட போய் சொன்னோன்னு நல்ல குழந்தை கொடுத்துருமா? கடவுள் அப்படின்னா கொடுக்க மாட்டார். அபிமன்யு வந்து கிருஷ்ணனுடைய தங்கச்சி பையன். அபிமன்யு இறக்க போகிறது கிருஷ்ணருக்கு தெரியும். ஏன் அபிமன்யுவை காப்பாற்றலை? நல்லா கவனிங்க, அது கர்மா. அர்ஜுனனுக்கு வந்து 5ஆம் பாவகம் நல்லா இருக்கு, நல்ல குருநாதர் வச்சார். 5ஆம் பாவகம் வலுக்காட்டி நல்ல குருநாதர் வைக்க மாட்டார். நான் நிறைய என் குழந்தைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறவனா பார்த்துருக்கேன். ஒரு நல்ல குருநாதர் வாய்க்கணும்னா 5ஆம் பாவகம் மிக சிறப்பாக இருக்கணும். குருநாதர் தேடி போவார். 5ஆம் பாவம் வலுக்காட்டி எங்கே போனாலும் நல்ல குருநாதர் வைக்க மாட்டார். குருநாதருக்கு இவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏன்னா என் பொண்ணு டாக்டர் படிக்குது. ஒரு 4 நாளைக்கு முதல்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மீன லக்னம் 5ல் குரு, 5 கூட 5ல் கடகத்தில். எல்கேஜிலேருந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான். நாங்கள் எதையுமே சொல்லிக் கொடுத்தது கிடையாது. சொல்லிக் கொடுத்தது கிடையாது. எங்கள் வீட்டில் வெள்ளனை படுன்னு தான் சொல்லுவோம், வெள்ளனை தூங்குன்னு சொல்லுவோம். தமிழ் மீடியம் தான் படித்தது. நாமக்கல்லில் குறிஞ்சி ஸ்கூலில் வந்து அங்கே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி இங்கே ஃப்ரீயாக சேர்த்தாங்க. திருப்பி இங்கே 2 வருஷம் படிச்சுட்டு நீட் அடிச்சிச்சு. தமிழ் மீடியம் படித்து நல்ல மார்க் அடிச்சு. யாரையும் கெடுக்கிறன்னா வராது. போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும்னா என்ன நினைக்கிறீங்க? லக்னாதிபதியும் 5ஆம் இடம் வலுவாக இருக்கணும். ஏன் 6க்கு 12ஆம் இடம் 5. கடன் விடுபடணும்னா உங்களுக்கு 5ஆம் இடம் 5 கூட 5ல் இருக்கிற கிரகம் 5 கூடையினுடைய திசை ஒன்றா தான் கடன் போட்டியிலேருந்து வழக்கிலேருந்து வெற்றி அடைய முடியும். லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், 5ஆம் பாவகமும் வலுவாக இருக்கணும், 5 கூடைன்னு வலுவாக இருக்கணும். அந்த பொண்ணுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குருநாதர் வாங்கி, குருநாதரை பற்றி தான் பேசு வீட்டில். இன்னும் இந்த ஸ்கூலில் இவங்க படிக்கிற போது எனக்கு இந்த வாத்தியார் நல்லா சொல்லி கொடுப்பாருங்க. அனுபவம் தான். வேறு எந்த புக்கில் போட்டு நீங்கள் என்ன படிச்சுன்னா வெளியே வர முடியாது. இப்போ காலேஜில் போனோன்னே அவர் வந்து பெரிய சர்ஜனா. 2 பேரை மட்டும் கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க ஒரு நோயை பற்றி. அப்போ அவங்களுக்கு அது தருது. 5ஆம் பாவகம் இருந்தால் தருது, இல்லைன்னா தரலை. நீங்கள் லக்னாதிபதி 5ஆம் இடத்துக்கு போனால் நீங்கள் தான் வந்து பூர்வ புண்ணியத்தை தேடி போகணும். 5 கூட லக்னத்துக்கு வந்துருச்சுன்னா பூர்வ புண்ணியம் உங்களை தேடி வரும், ரைட்டுங்களா? இது இருக்கிற பாவகத்தில் எனக்கு பிடிச்ச பாவம் 5ஆம் பாவம் தான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, என்ன ஆசை உங்களுக்கு இருக்கும்? நல்ல தாய் தகப்பனுக்கு என்ன ஆசை இருக்கும்? நம்ம பிள்ளைய நல்லா வரணும். சம்பாதிக்கிறது யாருக்கு சம்பாதிக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு நல்லது ரொம்ப அனுபவிக்க மாட்டோம். குழந்தைகள் மேலே நல்ல தாய் தகப்பனுக்கு தான் சொல்கிறேன் நான். பிள்ளைய மேலே தான் அதிகமான பாசம் வரும், சரிங்களா? அப்போ ஃபைனலாக நமக்கு வந்து நிம்மதியை தர்றது 5ஆம் பாவம் தான். ஒருத்தருக்கு 5ஆம் பாவம் சிறப்படையாட்டி அவங்க போடுற எண்ணங்கள் திட்டங்கள் எதுவுமே செயல்பாட்டுக்கு வராது. லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 5ஆம் பாவகம் நல்லா இல்லைன்னா அவங்க எண்ணங்கள் ஈடேறாது. நல்லா சொல்லி குருமாறு வராது. அடுத்தவங்க சொல் பேச்சு நல்லவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி, கெட்ட நடத்த வரும். நீங்கள் இந்த லவ் மேரேஜ்னு சொல்லி தவறான வழியில் போகிறாங்க பார்த்தீங்களா?
பாருங்கள், 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சம்மந்தம் இருக்கும், 5 கூடையும் கெட்டு போயிருக்கும். அவங்க எண்ணங்கள் வந்து தவறான எண்ணத்துக்கு போய் சரியாக டிசைட் பண்ண முடியாது அவங்களால. ரைட்டுங்களா? ஆனால் இந்த ஜோதிடத்தை வந்து நான் பல பேர்கிட்ட கற்றுருக்கேன். வாஸ்து ஒருத்தட்ட தான் கற்றுருக்கேன், எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. ஜோதிடம் இன்னும் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு வெப்படை கந்தசாமி ஐயான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஜோதிட நுணுக்கங்கள் வந்து நிறைய வச்சுருக்கார். அவர்கிட்டனா ஒரு நாளைக்கு 30 பேர் சர்வசாதாரணமாக போவாங்க. அப்படி எனக்கு வாய்ச்சது பூரா பாருங்கள், அந்த முருகனுடைய பேருடைய தான் பார்ப்பாங்க. கீழவளவு சுப்பிரமணிய ஐயா, பரணி பாரதி ஐயா, மேசராசி செவ்வாயோடையது. அவருக்கு கந்தசாமி. ஆதித்ய குறிச்சி வீடியோ பார்த்தேன், அவர் பேர் பழனிசாமி தான், ஆதித்ய குறிச்சி கிடையாது. சரிங்களா? குருமார்களை வந்து நல்லா கற்றுக்கங்க. 5ஆம் பாவம் வலுவில்லாதவங்க குருவுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. இனிமேல் புண்ணியம் பண்ணுறதுக்கு பழகிக்கங்க. சரிங்களா? மிகச்சிறப்பாக வருவீங்க.